ரைட். அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எல்லா மனுஷனையும் நியாயம் தீர்க்கிறார். நம்மை நியாயம் தீர்க்காமல் மன்னித்து நம்மை நடத்துகிறார். சொல்லுங்க பாபு. நம்மளை மன்னித்து நடத்துகிறார். நாம் முன்னோர்கள் செய்த காரியத்துக்காகவோ நமக்கு அல்லேலூயா நாம் செய்த காரியத்துக்காகவோ தண்டனை வராதபடி அவருடைய சிலுவை மரணத்தினாலே தண்டனை கொடுக்காமல் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்றதை நீங்கள் யூகம் பண்ணிக்கிடவும் செய்யணும். நமக்கு முன்னோர்கள் செய்த தண்டனைக்கு நம்ம படுக்கையில் கிடக்கணும், இல்லைன்னா உயிரோடு இருக்கக்கூடாது, அல்லது உலகத்தில் ரொம்ப வேதனைப்பட்டு உலகத்தில் வாழணும். ஆனால் அது இல்லாமல் நான் சிலுவையை விசுவாசிக்கிறதுனால அந்த தண்டனை எனக்கு இல்லாமல் அவர் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? ஆனால் உலக மனிதர்களுக்கு அவங்க பண்ணுகிற தவறுனாலே அந்த தண்டனையை பூமியிலே அனுபவிக்கிறார்கள். நீங்கள் நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் நானும் அந்த தண்டனைக்கு உட்படக்கூடியவன் தான். ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக மரித்தாருங்கிறத விசுவாசிக்கிறதுனால அந்த தண்டனை என் மேலே படாமல் நான் இன்னைக்கு உயிரோடவும் சமாதானத்தோடவும் விடுதலையோடவும் இந்த பூமியிலே வாழ்கிறேன். அல்லேலூயா. நல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் உலக மனிதர்களை எட்டி பார்க்கிறேன். அவங்க படுகிற பிரயாசத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அந்த பிரயாசம் நான் படுவதில்லை. அவர்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டும் உலகத்தை ஆஸ்திகளை குவித்திருந்தாலும் அவளுக்கு இருக்கிற சமாதானத்தை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை நமக்கு தந்து நடத்துவதையும் நான் உணர்ந்தேன். நோயின்னு எடுத்துக்கிடுங்க. இவன் ஜானசியில் இருக்கான், பிள்ளைகள் இருக்குது. எவ்வளவு பணம் ஆஸ்பத்திரி கொடுக்கணும் தெரியுமா? உண்மையா இல்லையா? எவ்வளோ ஆகணும்னு சொல்ல முடியாது. மத்தியானம் சாயங்காலம் வரை நல்லா இருக்கும், அது சொல்லவும் தெரியாது. டக்குன்னு சொன்னங்கிரும். உடனே டக்குன்னு ஆஸ்பத்திரி. ஆமாம், அப்பன் பாட்டில் பலசரடையில் பில்லு எழுதி கொடுத்த மாதிரி கொடுப்பான். சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டான். ஊசி போடுவான். 1000, 2000, 5000, 10000 நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த செலவும் இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அழகுனாலையா, அறிவுனாலையா, இல்லை உங்கள் குலத்தினாலையா, அல்லது உங்கள் கோத்திரங்களினாலையா, இல்லைன்னா இந்த குடும்பத்திலிருந்து நான் பிறந்திருக்கிறேன் அதனாலையா? எந்த தகுதியும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இவ்வளவையும் உலகம் பார்க்கு. என்ன குலன்னு பார்க்கு, என்ன ஜாதின்னு பார்க்கு, என்ன பணம் வச்சிருக்கான்னு பார்க்கு, என்ன திறமை. ஆனால் எதுவுமே தகுதி இல்லாததான் கிறிஸ்துக்குள்ளே என்னை தகுதிப்படுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. நான் அநேக நேரம் நினைப்பேன், நான் விசேஷித்தவர்களுக்கான காரணம் என்ன? நான் எப்படி விசேஷனாய் மாறினேன்? அது கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டார். நான் என்ன நினைப்பேன், உலகத்தில் பெரிய மிருகம் டைனோசரை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. தெரிஞ்சுக்கல, டைனோசர் அழிஞ்சியே போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டில் அரியலூரில் டைனோசரோட எலும்புகள்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த டைனோசருடைய எலும்பு அரியலூரில் எடுத்ததாக அகழ்வு ஆராய்ச்சியில் சொன்னாங்க. திமிலங்க இருக்குல்ல, ஒரு கப்பலை வால்ட்டு அடித்து கப்பலை சாய்ச்சிடும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கல. இந்த பேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கியா? பொருட்காட்சியை விட இந்த இதில் போய் ஜூவில் போய் பார்க்கணும். ரொம்ப விதவிதமாக அந்த இது பெங்களூரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உயிர் உள்ள மிருகமும் இருக்குது, உயிர் இல்லாததும் இருக்குது. இந்த உயிர் உள்ளதில் போய் பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்குது. நம்ம மட்டும் சாமகளை திரும்பி பாருங்க. அப்படி உட்காராதீங்க, நல்லா உட்காருங்க.
யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? இப்படி ஆளதான் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல திறமையா இங்கிலீஷ் பேசுறவன் எப்படி இருக்கான் தெரியுமா? பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறவன் இருக்கான். இதை இந்த ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தன் எம்பி ஆகிட்டான். எம்பி ஆகி சென்ட்ரலில் போய் கேள்வி கேட்கான். கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. என்னையா ஒரு அல்லையா சிம் கார்டு போடுறோம், 28 நாள் தான் கொடுக்குறோம், அது 2 நாள் இல்லாமல் ஆக்கிடுறோம், அது 2 நாள் 12 மாதம் என்ன ஆகுது? 12 மாதம் எவ்வளோ ஆகுது? 24 நாள் ஆகுது, அது 1 மாதமாக ஆயிடுது. அந்த துட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு தான் இந்த கம்பெனிக்காரங்க அப்படின்னோடனே மறுநாள் 30 நாள் கொடுன்ட்டான். வெளியே டீ 10 ரூபா, அதே டீ நீ ஏர்போர்ட்டில் போய் சாப்பிட்டேன்னா 250 ரூபா. அது எந்த வகையில் யோக்கியம் அப்படின்ட்டான். உடனே டக்குன்னு அங்கேயும் 10 ரூபா ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு தெரியுமா? அவன் கட்சிக்காரனே பேசப்படாதுன்னு தடை பண்ணிட்டான். ஆம் ஆத்மி கட்சிக்காரன். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? திருப்பி பிஜேபியில் போய் சேர்ந்தான். ஞானம் அவன் அந்த அவங்களெல்லாம் என்ன செய்யல, தெரிஞ்சில்ல. எலான் மஸ்கே உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன், தெரிஞ்சுக்கிடல. கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 12வது வசனம். பாக்கியம் உள்ளது. நாமெல்லாம் பாக்கியவான்கள். நம்மை சுதந்திரமாய், பிள்ளையாய், இந்த உலகத்தில் அதிகாரம் செலுத்துகிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், தேவனை அறிகிறவர்களாய், தேவனுடைய நடத்துதலை பெற்றவர்களாய், தேவனுடைய ஆலோசனை பெற்று நடக்கிறவர்களாய், பிசாசை ஜெயிக்க அதிகாரம் கொடுத்து நம்மை நடத்துகிறவர்களாய் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே திறமைக்கு இடமே கிடையாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு பலன் இருக்கு, இதுக்கு எதுக்குமே இடம் கிடையாது. ஆனால் எதுக்கு இடம்னா, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கிறவங்களுக்கு மட்டும்தான், தாழ்மை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிருபை, அவங்களுக்கு மட்டும்தான் மேன்மை. அடுத்த வருஷம் என்ன இருக்கு பாருங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவருக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா. நம்ம நாட்டு பிரதமர் இருக்காருங்களா, 24 மணி நேரமும் வேலை செய்வான் மனுஷன். அந்த ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவத்துக்கு இவர் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ல இருக்க யாருமே எந்த பதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சம்பளத்தை எதிர்பார்க்க மாட்டான், திருமணத்தை எதிர்பார்க்க மாட்டான், வீட்டை எதிர்பார்க்க மாட்டான். அந்த அவனுடைய கோட்பாடை கட்டி எழுப்பணும்னு நினைப்பான். நம்ம பிரதமர் அப்படிதான். பகல் முழுக்கும் இங்கே ஊராக சுற்றுவான். சாயங்காலம் ஆகிட்டுனா ஃப்ளைட் எடுத்து வெளிநாட்டு போவான். அங்கே போயிட்டு மறுநாள் பார்த்து அங்கே வந்துடுவான். வந்து இங்கே எங்கேயாவது எலெக்ஷன் ஒர்க்கு போவோம். அப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம விடிகாலம் எந்திக்க வேண்டியது, சோத்திரம் 4 சோத்திரத்துக்கு போட வேண்டியது, சோத்திரம் போதே படுத்துட வேண்டியது, படுத்துட்டு ஒரு 9 மணி ஆகிட்டான்னு பார்க்க வேண்டியது, வெயில் மேலே அடித்தோடனே எந்திக்க வேண்டியது, பழைய கிடக்கான்னு தேடி பார்க்க வேண்டியது, அரிசியை சோறை உடனே பழைய போட்டு நல்ல ஒரு நொறுக்கிட்டு உடனே படுத்துட்டு 12 மணிக்கு எந்திக்கிறது. ஐயோ சோறு போகாமல் போட்டு அடுத்தால வயிறு பசிக்குமே நினச்சி அடுத்தால 12 மணிக்கு ஏதாவது குக்கரில் விருட்டுன்னு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தால என்ன செய்யுது, அடுத்தால படுத்துக்கிடுது. அடுத்த சாயங்காலம் ஆகும். சரி கொஞ்சம் துட்டு உள்ளவங்க கடையில் போய் வாங்கிடுது அப்படின்ட்டுருவாங்க. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்மை தெரிந்து கொண்டார். இல்லையா? ஆனால் அவரை தெரிந்து கொள்ள அவர் கடும் உழைப்பு பண்ணுகிறார். இல்லையா? அடுத்த நிலையில் இருக்கு. அவரு மேல வாசமா இருக்க பரலோகத்தில இருந்து, பூமியில இருக்க அமெரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, அல்லது இலங்கையில இருந்து அட்லாண்டிக் கடல் வரையும் எல்லா தேசத்தையும் எல்லா ஜனங்களையும் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. எதுக்கு? நன்மைக்கேற்ற நன்மையும் தீமைக்கேற்ற தீமையும், தீமைக்கு அல்லலியா அநீதிக்கேற்ற அல்லலியா நியாய தீர்ப்பையும் அல்லலியா சரியானபடி நடத்தும்படியாய். கொடுமையிலும் கொடுமை. நான் பிறந்த தெரு,
ஒவ்வொருத்தனும் பார்த்தா ஒருத்தனுக்கு மிஞ்சி ஒருத்தன் அட்டுழியங்கள் பயங்கரமாக. அந்த அட்டுழியத்தை நான் இந்த பகுதியில் நான் பார்க்கவே இல்லை. அந்த கொடுமையான அட்டுழியம். பேசவே தெரியாது, பேசவே தெரியாது. என்ன அப்படிமா? ஆனால் கொஞ்ச நாள் அந்த 25 வயசு 30 வயசுக்குள்ளே எல்லா அட்டுழியும் பண்ணிவிட்டு 35 வயசுக்குள்ளே ஜாலியாக முடிஞ்சிட வேண்டியது. அவன் அதுவும் 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிட வேண்டியது. அந்த 2 பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் 4 பிள்ளைகளையும் அவள் தாய் கடந்து வளர்க்குறத பார்த்தா பயங்கர சங்கடப்பட்டு வளர்ப்பான். அவன் வளர்க்குற பையனா அது நல்ல வரானா, அதே 16 வயசு வந்தோன்னா அடுத்தால அவன் ரவுடித்தனம் பண்ணவும் ஒரு சின்ன வேட்டியை கட்டிக்கிடுவான், காயில் பீடி இருக்கும், ஒரு துண்டை கட்டிக்கிடுவான், அசால்ட்டாக போவான். அவன் நிறைய ஒரு மாதிரி இருக்கும். இடுப்புல கத்தி வேற வச்சிருப்பான். இல்லையா? இதுக்கு தான் ஆண்டவர் சுற்றிட்டு இருக்காரு. அமெரிக்கா என்ன செய்த, நீ போய் ஈரானில் போய் வேணும்னு சண்டை அடிக்கியா, உன்னை நம்ம பெரிய லகுடு ஆனாலும் சரி, சின்ன ஏழை ஆனாலும் சரி, அவர் நியாயம் தீர்த்து என்ன செய்யறது நடத்துறதுக்காக அவர் கண்கள் பூமி எங்கும். அடுத்த வசனம் என்ன எழுதிருக்கு? அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன செய்யலாம், என்ன நினைக்கா இருதயத்தில். நல்ல கல்க கிறிஸ்துவனுக்கு வெளி செய்கை காட்டிலும் உள் செய்கை அதிகமாக இருந்ததுனால அநேக கிறிஸ்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அநேகர் என்ன நினைக்காம வெளிப்புறமாக நம்ம அல்லையா கிறிஸ்துவ மாதிரி இருந்து விடுவோம், நமக்கு தண்டனை வராதுன்னு நினைக்கிறோம். அது இல்லை கிறிஸ்துவ சட்டம். நீ இருதயத்தில் என்ன நினைக்கிற அதான் அதுக்காக வேண்டிதானே எண்ணங்களுக்கும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். உள்ளான மனசில் நீ சரியானாதான் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். எங்க நியாய தீர்ப்பு நீ இறந்த பிறகு இல்லை, இந்த பூமியில் உங்களுக்கு சரி கட்டப்படும். நியாயம் நீதி எல்லாம் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். அல்லேலூயா. இந்த பூமியிலே எல்லா காரியங்களும் இந்த பூமியில சரி கட்டப்படும். அதனால தான் அவர் கண்கள் நியாயத்தை செய்யும்படியாய், நீதியை செய்யும்படியாய், அல்லையா நியாயம் தீர்க்கும்படியாய், எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கும்படியாய், சீர்படுத்தும்படியாய் அவர் பூமி எங்கும் உலாவுகிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் நியாயம் தீர்த்து எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு எல்லாரையும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எல்லாரும் பரலோக ராஜ்யம் வரணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் சித்தமும். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. ஆமென். ஆமென். நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் ஆமென் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்துறான். நல்ல கவனிங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா கிட்டே போக முடியாது, சுட்டரிச்சிடும். நட்சத்திரம் சூரியனை விட பல மடங்கு அதிகமான தூரத்தில் இருக்கான், அதிகமான பெருசாம். போய் பார்த்துருக்கியா பேபி? நட்சத்திரம் எவ்வளோ தெரியும், இவ்வளோ பொடிசாக தெரியுது. ஆமாம், ஆனால் அது பூமியை விட பெருசாம். பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கு, மைலுக்கு அந்த சைடு இருக்கு. ஆனால் வந்து ஏக்குதுல பாருங்கள். சூரியன் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு விளக்கு வச்சிருக்கார், இன்னொரு சின்ன விளக்கு வச்சிருக்கிறார். இந்த விளக்குக்கு பேர் சந்திரன், இந்த விளக்குக்கு பேர் சூரியன். இங்கே உள்ளங்க ஒரு பெரிய உலகத்தை வைத்திருக்கிறார். உலகத்தில் சந்திரனில் ஒரு கண்ணாடியை வைத்திருக்கிறார். சூரியனில் உள்ள ஒளி கண்ணாடியில் போய் பட்டு எங்கே வந்து விழுது? பூமியில் வந்து விழுது. பூமி சுத்த இரவும் பகலும் உண்டாகிட்டே இருக்கு. காற்றை அனுப்புகிறார் பண்டகசாலையிலிருந்து. அல்லையா காற்றின் மூலமாய் கிருமிகளை அனுப்புகிறார். அல்லையா பல உயிரினங்களை உற்பத்தி செய்கிறார். மரங்களை, செடிகளை, கொடிகளை வளர செய்கிறார். இதெல்லாம் அங்கேருந்து அவர் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. இன்னும் கிரகிக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கு. கல்லை கொண்டு மெரி தான் ஏன் மேலே பக்கம் போக மாட்டேங்குது? ஏன் மேலே பக்கம் வேற வேண்டி தானே? ஒரு ஜோசுவா பால் விளையாண்டுட்டு இருக்கா சின்ன பிள்ளையா இருக்கும்போது. என்னப்பா பால் விளையாடுது? யாருக்கிட்ட விளையாடுறதுனா ஏசப்பா கூட விளையாடுறதுனா. நாங்கள் இருந்து மேலே போடுவோம், மேலேருந்து அவர் என்ன செய்வார்?
ஏசப்பா எனக்கு மேலே போட்டால் அவர் பிடிச்சி எங்கே போட்டாரு, கீழே போட்டாரு. அதனால நான் ஏசப்பா கூட பால் விளையாடுறேன். ஈர்ப்பு சக்தி இருக்கே, அவர் ஈர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் எதுக்குன்னு தெரியுமா? அவர் படைச்சவளை கண்டுபிடிக்கிறது. சந்திரனில் போய் இறங்கினான். யார் படைச்சது? தேவன் படைச்சது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஞானி. அல்லேலூயா. அதெல்லாம் இவையெல்லாம் படைக்கிறது மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். இவ்வளெல்லாம் படைச்ச பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆப்டால் மனுஷனை மேலேருந்து பார்த்தாருன்னா எவ்வளோ தண்டி தெரியுமா? நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நீங்கள் பிளேட்டில் ஏறி மேலேருந்து பார்க்கும்போது இந்த மலை இருக்குது தெரியுமா, கும்பிடு போல நிற்கல ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் வீடெல்லாம் தெரியாது, பூரா பச்சையாவே தான் தெரியும், வேறு வீடுகளெல்லாம் தெரியாது. ஆனால் அதில் மனுஷனுக்குள்ள ஒரு இருதயம், அந்த இருதயத்தில் என்ன நினைக்காமனு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பூமி பாதப்படி வானம், அப்ப தலை எங்க இருக்கு? வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. நான் இந்த யோபுல இந்த 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது சாத்தான் தேவனுடைய சன்னதியில் போய் நின்றான்னு எழுதியிருக்கோம். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எப்படி ஒரு பாவையான சாத்தான் பரிசுத்தமான தேவனுடைய சன்னதியில் போய் எப்படி நிற்க முடியும்? சன்னதிக்கெல்லாம் போக முடியாது. எது சன்னதி? பாதப்படி தான். அல்லேலூயா. அடுத்தால என்ன இருக்கு? 5. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு. எங்க வேதம் சொல்றது தேவதூதன் எப்படி ஆளு தெரியுமா? இங்க இருப்பான், டக்குன்னு எங்க போயிடுவான் தெரியுமா? பரலோகம் போயிடுவான். நம்ம ஜெபங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறதுக்கும் நமக்கு யுத்தம் பண்ணுறதுக்கும் நமக்கு உதவி செய்வதற்கும் நமக்கு சாமாட்சி பண்ணுகிற தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவதூதரில் கொஞ்சம் சின்னவன் ஆக்கினார். ஆனால் சின்னவன் ஆக்கினவர் தேவதூதர்களை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவனை விட சற்று சிறியவன் ஆக்கினீர், ஆனால் அவனை விட மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. யார? மனுஷனை. அடுத்தல கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆள்கை தந்து. யாருக்கு? மனுஷனுக்கு. எல்லாத்தையும் வேதம் சொல்லுது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். எல்லா உலகத்தையும் ஆளும்படியான ஆளுகையை தந்திருக்கிறேன். ஏன் ஆள முடியல? ஏன் ஆள முடியல? கையில் இருக்கு. நீங்க இயேசுவை போல என்ன செய்யல? மாறினா தான் அதிகாரம் செலுத்தி நீங்க ஆளுகை செய்ய முடியும். நம்ம யார் மாதிரி இருக்கோம்? பாதி இயேசுவ மாதிரி இருக்கோம், பாதி. அதனால தான் நம்ம பூமியில சில காரியங்களை ஆளுறோம், சில காரியங்களை ஆள முடியல. அல்லேலூயா. பூமி பிசாசின் கையெல்லாம் இருக்கு. நீங்க இயேசுவை போல மாறினா தான் ஆளுகை செய்ய முடியும். அவர் வேதம் சொல்லுது, ஆளுகையை தந்து சகலமும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படுத்தினார். மனுஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 139வது சங்கீதம் 1 வாசிக்கலாம். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். ஆமென். அறிந்திருக்கிறீர். டேங்கப்பா, அது வேதம் சொல்றது. நீ உட்கார்றதையும் அறிஞ்சிருக்கேன், நீ எந்திரிக்கிறதும் அறிஞ்சிருக்கேன், நீ வாய் பேசுறதுக்கு முந்தைய என்ன பேச போறேன்னு அறிஞ்சிருக்கேன், நீ வருவதையும் அறிஞ்சிருக்கேன். முன்னும் பின்னும் என்ன செய்யறான்? நெருக்கி நடத்துகிறார். 3 நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை
சூழ்ந்திருக்கிறீர். ஆமென். உமக்கு தெரியும், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். முன்னே ஆமென். வாயிலிருந்து வார்த்தைகள் பிறவாவதற்கு முன்னே அறிந்திருக்கிறார். என்ன பேச போறோன்னு அறிஞ்சிருக்கிறார். தாவீதையா முடியுமா? நான் என்ன பேச போறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா அது தெரியாது. ஆனா நம்ம என்ன பேச போறோம்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? அடுத்தல பிற்புறத்திலும் நெருக்கி கரத்தை என் மேல். இந்த பாதுகாப்பு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பெரிய பாதுகாப்பு. அவர் அல்லலையா முன்னும் பின்னும் நெருக்கி நடத்தணும், முன்னும் பின்னும் கை வைத்து மறைக்கணும், அல்லலையா உட்கார்தலை அறிந்திருக்கணும், எழுந்திருக்கலை அறிந்திருக்கணும். இதெல்லாம் பெரிய பாதுகாப்பு. அடுத்தால நிலை இருக்கு. ஆச்சரியமும் எட்டாதமாயிருக்கிறது, எட்டாத உயரமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அறிவு இப்படி இருந்ததுன்னா நம்ம சரியானபடி இந்த தேவ நடத்துதலை அறிந்திருந்தோம்னா இந்த உலகத்தில் எந்த பயமும் இல்லை. அல்லேலூயா. மனுஷனை நினைத்து மனுஷனை நடத்துகிற தன்மை இருக்க பயங்கரமானது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி. அடுத்தால 6. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. இப்போ 33வது சங்கீதத்துக்கு போவோம். 15வது வசனம். அவர்களுடைய இருதயங்களை ஆமென் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். வேதம் சொல்றது உன் இருதயம் பிசாசின் இருதயமாய் இருந்தது. அந்த இருதயத்தை பரிசுத்தாவின் நிரப்பின இருதயமாய் மாற்றி அவர் என்ன செய்யறாராம்? அவர் உருவாக்கி அவர் செய்கைகள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காராம். எந்த ராஜாவும் ஆமென் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் ஆமென் பலத்தின் மிகுதியால் தப்பான். 18 தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை விடுவிக்க. இப்போ நம்ம ஆத்தும மரணம் பாவம் செய்கிறதுனாலே வரக்கூடியது. அதுவும் வேசித்தனம், விக்கிர ஆராதனை, கொலைபாதகத்துக்கு உண்டான கிரியைகளை செய்யும்போது ஆத்ம மரணம் உண்டாகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருந்ததுன்னா உங்களை அந்த ஆத்ம மரணத்துக்கு அவர் தப்பி வைத்து காப்பார் கிருபையினால். அல்லேலூயா. எதனால? கிருபையினால காப்பார். ஏற்கனவே இந்த 3 சாப பிடியின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நாம் செய்தால் அதுக்கு பேர் அக்கிரமம். கேட்க சொல்லணும். அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். அக்கிரமத்துக்கு வர்ற தண்டனை ஆத்ம மரணம். இந்த ஆத்ம மரணம் நடக்காதபடி நீ பயந்து நடந்துக்கிட்டே இருந்தன்னா அவர் கிருபையினாலே இந்த ஆத்மாவை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஐயா பாதுகாக்கலன்னு என்ன ஆகும்? ஆத்மா என்ன செஞ்சிடும்? மரிச்சு போகும். ஆத்மா மரிச்சா என்ன அர்த்தம்? நடைபணமாக ஆயிடுவோம். சரீரம் இருக்கும், சமாதானம் இருக்காது. சரீரம் இருக்கும், விடுதலை இருக்காது. சரீரம் இருக்கும், தேவனை நோக்கியதனான யோசனைகள் இருக்காது. சரீரம் இருக்கும், வேத வசனத்திற்கு உண்டான பலன் இருக்காது ஆத்மாவில். அல்லேலூயா. தேவன் மேலே விசுவாசம் இருக்காது. வேத வசனங்கள் ஆத்மாவில் இருக்கும், எந்த உயிரற்ற வேத வசனமாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்த லைன் எழுதிருக்கு. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பயங்கரமான பஞ்சம் வரப்போகிறது வேத வசனங்களுக்கும் சரீரத்திற்கும். இப்பவே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த யுத்தம்லாம் அதிகமாயிட்டுனா பஞ்சம், பயங்கர பஞ்சம் வந்துடும். இப்பவுமே பெட்ரோலில் 30 ரூபா கூட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இப்போ 100 ரூபாய்க்கு விற்கின்றீங்க. என்ன 100 ரூபா தானப்பா? 110 22 100 ரூபா கொடுத்தா 98 மில்லி போடுதாங்க போட்டுருக்கு. ஆமாம், 30 ரூபா.
ஆமாம். அல்லேலூயா. வேற என்ன தெளிவாக சொல்லுது. அல்லேலூயா. பஞ்சத்தில் யார அல்லேலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியையும் சுதந்திரமாக கொண்ட ஜனத்தையும் பஞ்சத்தில் அவர் உயிரோட காக்கவும் அவருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீ இப்போ சரீர பஞ்சமாவது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் இப்போ வேத வசனத்துக்கு பஞ்சம். நீ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையே தெரில, வேத வசனம் எங்கேயுமே போதிக்கிறது இல்லை. எங்கே போதிச்சா ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. நீங்கள் இதே சத்தியத்தை நான் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் சொல்லுவோம், அவங்க கேட்கறத பார்ப்போம். தெரியாது. நீங்கள் நான் போட்டிருக்க வீடியோவை பாருங்கள், 500 வீடியோ போட்டிருக்கேன், 35 பேர் 40 பேர் பார்த்துருக்காங்க. இந்த கம்பெனிக்காரன் வேறு என்ன செஞ்சுட்டான், ஊடையில் 200 பேர் 300 பேர்னு போட்டு வேறு விட்டுருக்கான். 270 பேர் பார்த்துருக்கான். அந்த ஒரே ஒரு இது பார்த்துருக்கோம். நான் நினச்சேன் ஒரு 100 செய்தி போட்டிருக்கேன், 100 செய்தியில் 35 பேர் 40 பேர் தான் பார்த்துருக்கான். இதில் மாத்திரம் 270 பேர் எப்படி பார்த்தான்? ஊடையில் ஒரே ஒரு இதில் 158 பேர் பார்த்துருக்கான். அந்த சின்ன பேர் பிரசங்கிக்காமலாம் அவனுக்கு 2.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 2.5 லட்சம் பேர். இப்போ நம்ம அதே மாதிரி பேச ஆரம்பிச்சோம்னா 3 லட்சம் பேர் பார்ப்பாங்க. வேஸ்ட்டு, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் பஞ்சம் உலகம் பூரா பஞ்சம் ஆகிட்டு உணவளிக்க தான் நம்ம கர்த்தர் அனுப்பியிருக்காரு. சத்தியத்தை சரியானபடி போதிச்சு அதுதான் ஆத்மாவுக்கு உண்டான ஆகாரங்கள். அல்லேலூயா. இப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பஞ்சம் தீவிரம் அடையும் போது நீ பஞ்சம் வந்து ஊருக்குள்ளே பஞ்சம் வந்து வச்சுக்கணும். நாங்கள் ரேஷன் அரிசிலாம் சாப்பிட மாட்டோம், விலையரிசி தான் சாப்பிடுவோம். அது எவ்வளோ நாளைக்கு ரேஷன் அந்த விலையரிசி இப்போ 70 ரூபாய்க்கு கிடைக்கி 700 ரூபாய்க்கு விற்றுட்டுன்னு வச்சுக்கிடுவோம். ரேஷன் அரிசி இப்போ ரேஷன் அரிசி நாம் சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு ரேஷன் அரிசியும் கிடைக்கலன்னு வச்சுக்கணும். எங்கனையா குருணை கிடைக்கிறதா? அந்த நிலைமை எங்க வரும்? வேதத்துக்கு வரும். கூப்பிட்டு கேட்கக்கூடிய சத்தியங்கள் கேட்கக்கூடிய காலங்கள் வரும். இப்போ பண திமிரிலையும் ஜாதியினுடைய பிடியிலையும் அல்லையா படிப்பின் பலத்திலையும் அல்லையா இயேசு கிறிஸ்துவ சேவிக்கிற மாதிரி நடிச்சிடலாம். ஒரு நாள் வரும், வேதவசனம் இருந்தாலும் அந்த உலகத்திலே நீ வாழ முடியுங்கிற தன்மை வரும். அப்போ உணவளிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அனுப்புவார். அல்லேலூயா. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பின் மூலமாய் வருகிற சத்தியத்தில் தான் அநேகர் ஆத்மா ஜீவன் உயிரடையும். அந்த உயிரடையில் அவங்க காண்கிற விடுதலை பகிரங்கமாக இருக்கும். இப்போ அதனால் நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் அந்த பஞ்ச காலத்துக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் இல்லை, எல்லாருமே பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் போய் பள்ளிக்கூடத்தில் போய் நின்று பெரிய மைக்கெல்லாம் எடுத்து பேசுகிற பிரச்சனை வேண்டாம். உங்களுக்கு கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்ன செய்யணுமோ போதிக்கணும். நீங்கள் என்ன கண்டீங்களோ என்ன கேட்டீங்களோ அதை தான் என்ன செய்யணுமா போதிக்கணும்னு வேதம் சொல்லுது. அந்த நீங்கள் எல்லாம் விதைகள். என்னது விதை நல்லா இருக்குமா? பார்த்து அழகாக இருக்குமா? அழகெல்லாம் இருக்காது, அழகெல்லாம் இருக்காது. உள்ள அதுவும் மண்ணில் போட்டுட்டா தண்ணியை ஊற்றிட்டா இப்படி அழுவிடும். மேலே உள்ள தோடெல்லாம் அழுவிடும். ஆனால் உள்ளே இருந்து ஒன்று வரும், உயிர். அது நைஸாக ஒரு இலை மாத்திரம் ஓடும். பார்க்க எப்படி வந்துருக்கும்? சில்லுன்னு இருக்கும். கீழே வேறு கீழே போவோம். வேலை பிடிக்க பாருங்க, வேறு வெளுற மாதிரி சூப்பராக இருக்கும். முளைச்சி வந்து பயங்கரமாய் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த தென்னை மரம் இருக்குல்ல, இந்த தென்னை மரம் முதல்ல தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் பழம் தான் வளர்ந்துருக்கும். இதில் உள்ள தேங்காயில் உள்ள நெத்தை எடுத்து நீங்கள் முளைச்சி வச்சோன்னா இதை விட சூப்பராக வளரும். முதல்ல இருந்த தேங்காயை விட இது தேங்காய் விளைஞ்சி வர்ற தேங்காயை நெத்தை எடுத்து இன்னொரு இடத்துல முளைக்க வச்சிங்கன்னா இந்த முதல்ல வச்ச கண்ணை விட ரெண்டாவது முளைக்கிறது பகிரங்க வளர்ச்சி கொடுக்கும், பகிரங்க விளைச்சலை கொடுக்கும். அதில் இல்லையா? விதை ஒரு நாள் பகிரங்கமாக முளைக்கும். அது எங்கெங்கே விழுந்திருக்கோ, நமக்கு நல்ல இடத்துல தான் விதைச்சிருக்கேன்.
எல்லாக்குள்ளேயும் விதை இருக்குது. அது ஒரு நாள் முளைத்து எழும்பி பகிரங்கமாக எழும்ப ஆரம்பிக்கும். அதில் காய் 10 அடி பாய்ஞ்சுன்னா குட்டி 16 அடி பாயணும். நான் ஆலங்குளத்தையும் திருநெல்வேலியும் அங்கனகுடியும் தான் சுற்றிருக்கேன். நீங்கள் எங்கே போனோம்? வட இந்தியா அங்கெல்லாம் போனோம். போகக்கூடிய அளவுக்கு நீ இப்போ நம்ம சொல்லும்போது எக்காலமாக சிரிப்பாக இருக்கும். ஆனால் தேவன் வழிகளை திறந்துட்டாருன்னா எல்லாத்தையும் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். அந்த காலம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.